வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து கத்தாழை செந்தில்னு சொல்லிட்டு இளவரசனோட ஃப்ரெண்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார். சுயநலமாக சிந்திக்க மாட்டீங்களா நாய்களா, அடுத்தவங்க யூடியூப் பற்றி பேசி வியூஸ் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. செந்தில் யாரையும் அனாவசியமாக திட்ட மாட்டார். இந்த டைம் நாயின்னு சொல்லிக்கிறது ஒன்றும் தப்பில்லை. அவருக்கு ஒரு பதிவு விடுற என்னென்னா, அதாவது யூடியூப்புங்கிறது ஒரு பப்ளிக் சோசியல் மீடியா. அது யார் வேண்டுமானாலும் வீடியோ போடலாம், யார் வேண்டுமானாலும் கமெண்ட் பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் கருத்து தெரிவிக்கலாம். சோசியல் மீடியாக்குள்ளே வந்துட்டால் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, நம்ம டிவி சேனலில் பார்த்திங்கன்னா யாரும் விவாதம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியாக்குள்ளே வந்துட்டால் யார் இவனைத்தான் விவாதம் பண்ணணும், அவனைத்தான் விவாதம் பண்ணணுங்கிறது. ரெண்டாவது, அதுக்கு இளவரசர் என்ன சொன்னார், சரியாக சொன்னீர்கள். நாம் உழைத்து முன்னேறினா இந்த உலகம் நம்மளை பொறாமையாக பார்க்குது அப்படின்ட்டு இளவரசர் அவருக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாரு. அதாவது கத்தாழை செந்தில் சொல்கிறாரு, வியூஸ்க்கு வேண்டி இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா அப்படிங்க. அவருக்கு ஒரே ஒரு கேள்வி. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவரோட வாழ்க்கை வரலாறுன்னு ஒன்று போட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு போட்டார். எதுக்காக இவர் யூடியூப்பில் போட்டார்னா, அப்புறம் இவருக்கு வியூஸ் வரும், இவருக்கும் வருமானம் வரும். ரெண்டாவது, நாம் உழைச்சி தான் முன்னேறிக்கின்னு இளவரசர் சொல்லிக்கிறாரு. அவர் மிக கடினமான உழைப்பாளி. அந்த உழைப்பை வந்து யாராலையும் கொட்ட முடியாது. காலையில் துணி துவைக்கிறதுக்கு ஒரு வீடியோ, காலையில் சமையல் பண்ணுறக்கு ஒரு வீடியோ, காலையில் குழந்தை காட்டுறக்கு ஒரு வீடியோ, வாத்து போடுறதுக்கு ஒரு வீடியோ, ஆட்டு சந்தை காட்டுறக்கு ஒரு வீடியோ, ரெண்டாவது குடிச்சிட்டு கண்டபடி திட்டுறக்கு ஒரு வீடியோ, அது வந்து கோவிச்சிட்டு போகிற மாதிரி, வைப்பு கோவிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ. இவரோட உழைப்பை யாராலையும் காட்ட முடியாது. இவர் வந்து உழைச்சி முன்னேறினா சொல்லக்கூடாது. இவர் வந்து மக்களோட பணத்தில் தான் இவருக்கு வருமானம். முழுக்க யூடியூப் நம்பி வருமானம் பார்க்கும் தம்பதிகளானா இந்த இலாகாயி சேனல் தான். கத்தாழை செந்திலுமே அவரோட ஃப்ரெண்டு சபாவினோ, அவங்கள நான் சொல்லவே மாட்டேன். அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் 4 பேரும் வேலைக்கு போகிறாங்க, உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு பார்ட் டைமாக தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த இளவரசன் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே மொபைல் எடுத்துக்க 3 மொபைலு, ஒவ்வொரு சேனலுக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறது. இவரோட கடின உழைப்புக்கு பல அவார்டு கொடுக்கலாம். அது இனி எந்த டிவி கொடுக்குன்னு தெரில. இவரை பற்றி இவரே சிந்திக்க வேண்டும். சில கமெண்டர்களுக்கெல்லாம் இவரை பற்றியே நீங்கள் வீடியோ போட்டுக்கிறேன். அந்த கத்தாழை செந்தில் சொன்ன வீடியோக்கு பதில் தான் இது. வந்து அடுத்தவங்க வீடியோ போடுறீங்களா, அடுத்தவங்க வீடியோ போடுறீங்களா இவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இவர் வந்து டிவி சீரியல்லாம் சொல்கிறாங்களா, டிவி சீரியல் இவங்களும் ஒன்றா. டிவி சீரியல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லுவேன். டிவி சீரியலுங்கிறது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு வந்து அது எல்லாருனாலையும் பண்ண முடியாது. ஏன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் கம்மியாக இருந்தால் டிவி சீரியல் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது அவருக்கு தெரியுமா தெரியலேன்னு இல்லை. கத்தாழை செந்தில் பற்றி நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவர் கேட்ட கேள்விக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். அந்த இளவரசன் சொல்கிறாரு, உழைச்சி முன்னேறிக்கிறது. என்ன உழைச்சி முன்னேறினான்னு எனக்கு தெரியல. மாதம் வந்து குறைந்தபட்சம் 1 லட்ச ரூபா வருமானம் வந்து, அது நான் சொல்லியிருக்கல, வேறொரு யூடியூபர் வந்து நேற்று வீடியோ போட்டிருப்பார், அவர் சொன்னது தான். இவர் வந்து மக்கள் பணத்தில் தான் இவங்களுக்கு வருமானம் வருது. எனக்கு யூடியூப் நம்பி வருமானம் தேவையில்லை. இது ஒரு பார்ட் டைம் பொழுதுபோக்கு. நம்ம காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரம் 10 மணி வரைக்கும் சுமார் 10 மணி நேரம் உழைச்சி தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன். இவங்க தான்